Taste the Daily. தேனி மாவட்டம் கூடலூர் மலையடிவார பகுதியில் 2 கரடிகள் தாக்கியதில் விவசாயி படுகாயமடைந்தார். கூடலூர் கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 60 வயது முதியவர் கோபால். இவர் கூடலூர் பெருமாள் கோவில் மலையடிவார பகுதியில் விவசாயம் பார்த்து வருகிறார். இந்த நிலையில் கோபால் அவரது நண்பர் ராமருடன் தோட்டத்தினை பார்க்க சென்றபோது அங்கிருந்த 2 கரடிகள் திடீரென கோபாலை தாக்கின. இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். வனவிலங்குகளிடமிருந்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய வனத்துறை அமைச்சர் பொன்முடி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்தவர் மீது அரசு பேருந்தின் சக்கரம் ஏறி இறங்கியதில் அவர் பரிதாபமாக பலியானார். அம்மாப்பட்டியைச் சேர்ந்த கனகராஜ் என்பவர் அதே ஊரை சேர்ந்த தனபால் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். சிங்களந்தபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அருகே சென்றபோது முன்னால் சென்ற அரசு பேருந்தை முந்த முயன்றதில் இருவரும் தவறி விழுந்த நிலையில் அரசு பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி கனகராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். இதில் படுகாயமடைந்த தனபால் துறையூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பழங்குடியினர் சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி ஆதியன் பழங்குடியின மக்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ஆதியன் பழங்குடியின மக்கள் நீண்ட காலமாக தங்களுக்கு பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக முதல்வருக்கு மனு அனுப்பியுள்ளனர். இருந்தும் எந்த பயனும் இல்லாததால் திருத்துறைப்பூண்டியில் உள்ள கழுவுமுள்ளி ஆற்றங்கரை கிராமத்தைச் சேர்ந்த ஆதியன் பழங்குடியின மக்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாத நிலையில் பெற்றோர்களும் குழந்தைகளும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஆதார் அட்டையை புதுப்பிக்குமாறு பள்ளி நிர்வாகங்கள் கூறுவதால் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். விருத்தாச்சலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க ஆதார் அட்டையை புதுப்பிக்குமாறு பள்ளி நிர்வாகங்கள் கூறி வருகின்றன. இதனால் வட்டாட்சியர் அலுவலகம் இ-சேவை மையங்களில் மாணவர்கள் குவிந்து வருகின்றனர். ஆதார் புதுப்பிப்பு குறித்து ஸ்டாலின் அரசு பள்ளிகளில் முகாம் நடத்தாமல் மாணவர்களை அலைய வைப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காட்டுப்பன்றிகளை சுடுவதற்கு சிறப்பு தனிப்படை அமைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டிராக்டர்களுடன் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி வந்த விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊராட்சிகள் மூலம் காட்டுப்பன்றிகளை சுட உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகரில் 25க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் விவசாயிகள் பேரணியாக வந்தனர். புதிய பேருந்து நிலையம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் டிராக்டர்களை நிறுத்திவிட்டு 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்று கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டிலே வெளியிட்டிருக்கிற அரசாணை ஒரு படுமோசமான அரசாணை. இந்த அரசாணையை திரும்ப பெற்று எங்களுடைய ஒரே கோரிக்கை, காட்டுப்பன்றிகளை அரசாங்கம் சுட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி வாய்ப்பில்லை என்று சொன்னால் விவசாயிகள் முன்னாள் இராணுவத்தினரையும் துப்பாக்கி உரிமம் வைத்திருப்பவர்களையும் வைத்து சுட்டுக் கொள்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. வேலூரில் பெண் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை தரக்குறைவாக பேசி தாக்க முற்பட்ட மாநகராட்சி எஸ்ஓ மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் மனு அளித்தனர். கடந்த 23ஆம் தேதி வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சிலரை பணியின் போது மாநகராட்சி எஸ்ஓ பாலமுருகன் முறையாக வேலை பார்க்கவில்லை என கூறி தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர்வு கூட்டத்தில் மனு அளித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் ஒப்பந்த பணியாளர்கள் முறையாக நடத்தப்படுவது இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகர்கோவிலில் அனைத்திந்திய அஞ்சல் ஊழியர் சங்கம், தபால்காரர் மற்றும் பன்முகத்திறன் ஊழியர்கள் கன்னியாகுமரி மாவட்ட கோட்டம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகர்கோவில் தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட அஞ்சல் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அஞ்சல் துறையை தனியார் மயமாக்க துடிக்கும் ஐடிசி என்ற வெளியுறவு சங்கத்தை ஊக்குவிக்கும் ஊழிய விரோத திட்டத்தை மத்திய அரசு கைவிடக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கோஷங்களை எழுப்பினர். பொதுமக்களுக்கு ஐடிசி என்ற பெயர்ல தனியா பட்டுப்பாடாக பிரிக்கும் போது பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய தபால்கள் குறித்த நேரத்தில் சென்றடையாமல் காலதாமதமாகவே சென்றடையும் என்பதே எங்கள் கோரிக்கை. இதனால் பொதுமக்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டராக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்கு தேவையான ஏதாவது முக்கிய காரியங்கள் இருந்தாலும் சரியான நேரத்தில் சென்றடையாமல் சிறிது காலம் தாழ்ந்து என்று சொல்வதை விட அதிகமாகவே காலம் தாழ்ந்து இது சென்றடையும். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திமுக ஒன்றிய குழு தலைவரை கண்டித்து ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
நெமிலி ஊராட்சி ஒன்றிய மாதாந்திர கூட்டத்தில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் கவுன்சிலர்கள் இல்லாமல் கூட்டத்தை நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் வருகை பதிவேடு மற்றும் தீர்மான புத்தகத்தை திமுகவை சேர்ந்த ஒன்றிய குழு பெருந்தலைவர் வடிவேலு எடுத்து சென்று விட்டதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்திற்கு அதிமுக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான சு. ரவி நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆபத்தான முறையில் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளால் நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். பொய்யாவயல் கிராமத்தில் விளைநில வரப்பில் இருந்த மின்கம்பம் சாய்ந்து மின் கம்பிகள் தாழ்வாக செல்கின்றன. இதனால் அறுவடை இயந்திரங்களை கொண்டுவர முடியாமல் தவிப்பதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த ரொம்ப நாளாகவே இந்த லைன் வந்து கீழே இருக்குது, இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் அடிவிட்டு போயிட்டான் கரண்டில். இது விவசாயம் பண்ண முடியலை, கருதும் அறுக்க முடியாது போல் இருக்குது. இதை கொஞ்சம் வந்து பல முறை நாங்கள் வந்து ஈபிக்கு தகவல் கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் சரி பண்ணலை. ஏதாவது உயிரிழப்பு ஏற்படும் முன்னாடி கொஞ்சம் அதை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா தேவையில்லைன்னு நாங்கள் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்தே கேட்டுக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அரசு மருத்துவமனையில் கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்களாகியும் திறக்கப்படாமல் உள்ள அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தை உடனடியாக திறக்க கோரிக்கை எழுந்துள்ளது. செய்யூர் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு இல்லாததால் விபத்தில் சிக்குவோரை நீண்ட தூரம் கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் உயிரிழப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்க கடந்த 6 மாதங்களாக செயல்படாமல் திறப்பு விழாவிற்காக காத்திருக்கும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தை விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.